மழை கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம 25/3/2026 ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 24ஆந்தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 618 அடிச்சிருக்கேன். நம்ம எதிர்பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் இதாகிடுச்சு. 1ஆம் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு போர்டு மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம ஏ போர்டு சி போர்டுக்கு எதிர்பார்த்தோம். ஓகே, வாங்க நம்ம 25ஆந்தேதிக்கு கணிப்பு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம புது பேட்டர்ன் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சனாலும் டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் ஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98 88 49 44 47 இவங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். இவங்கிட்ட 4 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 170 ரூபாய்க்கு 5,80,000, 60 ரூபாய்க்கு 2,80,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100. இவங்ககிட்ட புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எப்படி எடுக்கணும் அதெல்லாம் இன்றைக்கான ரிசல்ட் 453. ஓகேவா? 453 நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதில் 453 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பிசி நம்பர் மட்டும் நம்ம நோட் பண்ணி ஓகே. பிசி நம்பர் பார்த்தீங்கன்னா 53. ஓகேவா? 53க்கு ஃபுல் பவர் பண்ணிக்கிறோம். 08 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் நமக்கு எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நம்ம நோட் பண்ணி இதில் கிடைச்ச நம்பர் 2 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 2 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 453 போட்டு எடுக்கலாம். நமக்கு 2 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 210. இந்த 210 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 210 போட்டுக்கிறோம். டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் 280 போட்டுக்கிறோம். ரிசல்ட் 280. டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 80க்கு ஃபுல் பவர் 35. ஓகேவா? 35 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கொடுக்குற நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 6 அப்படி நம்ம 8. ஓகேவா? 6 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 280 வச்சு அடி நமக்கு 6 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 808. இந்த 808 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். 808 போட்டுக்கிறோம். டேன் ஆப்ஷன் பிசி நம்பர் 08 இருக்குது. ஃபுல் பவர் பண்ணால் 53. இதில் புள்ளிக்கு முதல் கொடுக்குற நம்பர் நோட் பண்ணி நமக்கு கிடைச்ச நம்பர் 3 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 3 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 808 வச்சடி நமக்கு 3 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 785. இந்த 785 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். 785 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பிசி நம்பர் 85க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 30. இதில் புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணி இதில் கிடைச்ச நம்பர் 1 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 1 8 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 785 போட்டு நமக்கு 1 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 1 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 785 வச்சிருக்கு. நமக்கு 1 8ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 618. இந்த 618 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். 618 டேன் ஆப்ஷன் பிசி நம்பர் 18 நம்ம ஃபுல் பண்ணால் 63 போடையில் நமக்கு 9 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 9 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 618 வச்சு நம்ம 9 0ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 days எடுத்திருந்தோம். 2 8. ஓகேவா? அடுத்து 7, அடுத்து 6 8ன்னு நம்ம பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு சி போர்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டு அல்லது சி போர்டு வர மாதிரி தான் வருது. உங்கள் நிலையில் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 9 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே ஓகே, நம்ம புது பட்டன் தான் எடுத்தோம். ஏன்னா பழைய பட்டன் ஒன்றும் செட் ஆகலாம். ஓகே, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days மெத்தட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 6 நாள் பாஸ் ஆகக்கூடிய மெத்தட் தான். நம்ம 453 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 453 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் ஏசி நம்பர் 43. ஓகேவா? ஏசி நம்பர் 43க்கு ஃபுல் பவர் 98 தான் நம்ம போட்டுக்கிறோம். இதில்
இதில் வந்து முதல்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 9 அப்படி இல்லாட்டி 0 எடுத்துக்கணும். 9 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 453 போடையில் நமக்கு 9 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 280. இந்த 280 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். 280 இன்னாப்ஷன் போட்டுக்கலாம். இதில் ஏசி நம்பர் 20 இருக்குது. ஃபுல் பவர் பண்ணால் 75 போட்டால் நமக்கு வந்து முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அப்படி 9ன்னு கிடச்சிருக்கு. 8 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 280 வச்சு நமக்கு 8 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 808. இந்த 808 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். இப்போ 808 போட்டுக்கிறோம். இதில் என்ன ஆப்ஷன் ஏசி நம்பர் 88 ஃபுல் பவர் பண்ணால் 33. இதில் முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 1 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 808 வச்சு நமக்கு 1 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 785. இந்த 785 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னவான்னு பார்த்துடலாம். 785 இன்னாப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் ஏசி நம்பர் 75 ஃபுல் பவர் பண்ணால் 20ன்னு இருக்குது. இதில் வந்து முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்ச நம்பர் 6 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 6 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 785 வச்சுட்டு நமக்கு 6 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 618. இந்த 618 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். இப்போ 618 போட்டுக்கிறோம். இன் ஆப்ஷன் ஏசி நம்பர் 68 ஃபுல் பவர்னு பார்த்தீங்கன்னா 13 போட்டுக்கிறோம். இதில் வந்து கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 1 3ன்னு கிடச்சிருக்கு. 1 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 618 வச்சடியில் நமக்கு வந்து 1 3ன்னு கிடச்சிருக்கு. நம்ம இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் மெத்தட் தான். 0 8 ஓகேவா 7 6 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிட்டு வந்திருக்கு. உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அல்லது சி போர்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்க வேண்டாம். ஓகேவா? நம்ம வந்து புது பேட்டர்னை தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஆல் போர்டு ட்ரை பண்ணுவோம். 9 0 கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு பேட்டர்னில் நமக்கு 9 0 வர மாதிரி இருக்கேன். அடுத்தபடி 1 3லேருந்து உங்கள் நம்பரில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 91 19 93 39 01 10 03 30 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? இதெல்லாம் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. இது ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாமா. நீங்கள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 618. ஓகேவா? 618 பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 8 கொடுக்குறப்பல ஆனால் திருடஜல் 187 தான் கொடுத்துருக்காப்புல. பாக்ஸ் போட்டுருந்தப்பல இன்றைக்கி ஒரு பிசி நீங்கள் ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்க்காத நம்பர் தான் வந்து அடிச்சிருக்கீங்க. மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 6 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஒரு அற்புதமான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி அசோக் குமார் ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 0ன்னு கொடுத்துருப்பாங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வந்து வந்து கொடுத்துருப்பாங்களே. ஆனால் கொஞ்சம் திருடச்சி தான் வந்து கனெக்டாகவும் போயிடுச்சு. அடுத்தபடி ஜோதி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் வந்து 1ஆம் நம்பர் கொடுத்துருப்பாங்களே. அதில் வந்து 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்களே. மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான வினிஷாக இருக்கும். ஆனால் ஏபிசி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஓரளவுக்கு அடிக்கடி வினிஷ் வந்து கொடுக்குறதுல கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வராங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கலாம். அடுத்தபடி பாபுஜி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 1 4 0ன்னு கொடுத்துருப்பாரு. இதில் வந்து 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி சூப்பராக வந்து கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பார்க்காத நம்பர் தான் கொஞ்சம் விளையாண்டுருக்கீங்க. ஓகே நம்பளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைச்சு வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா?